காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் அமோனியா வாயு கசிவு நிகழ்ந்த தொழிற்சாலையில் இருந்து 2 டன் அமோனியாவை வெளியேற்றும் பணி நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் 500 மீட்டர் சுற்றளவுக்கு மக்கள் வசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை 6 மணிக்குள் தொழிற்சாலையை ஒட்டிய 300 மீட்டர் சுற்றளவில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் உதவிக்கு 9952590412 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் கவிதா தெரிவித்துள்ளார். சென்னை ஒக்கியம், துறைப்பாக்கம், கண்ணகி நகர் மற்றும் எழில் நகர் குடியிருப்பு பகுதிகளில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவர் கு.பா. கிருஷ்ணன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது குடியிருப்புகளின் புனரமைப்பு பணிகளை காலதாமதமின்றி விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கும் பொறியாளர்களுக்கும் அமைச்சர் உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள SRN அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். மாணவிகளிடம் ஆங்கிலத்தில் கேள்வி எழுப்பிய பொழுது பதிலளிக்க திணறியதால் மனப்பாடம் அல்லாமல் புரிந்து கற்கும் வகையில் கற்பிக்கவும், ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு முக்கியத்துவம் அளிக்கவும் ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தினார். அதுக்கு மீனிங்கே தெரியாம தான் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுவோம். இந்த மாதிரி 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஈஸியாக புரிஞ்சுட்டு பண்ணுவாங்க. சேலத்தில் விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற வேளாண் துறை அமைச்சர் வினோத், விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் தொடர்பாக இந்த வாரம் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்றும் அதற்கான அறிவிப்பை மின்சாரத்துறை அமைச்சர் வெளியிடுவார் என்றும் தெரிவித்தார். ஆனால் மேட்டூர் அணை திறப்பு மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் புறப்பட்டுச் சென்றார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே ஜடராய ஈஸ்வரர், அங்காள பரமேஸ்வரி உள்ளிட்ட கோவில்களில் மகா குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து அருள் பெற்றனர். சேலத்தில் நடைபெற்ற விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் தருமபுரி MLA சௌமியா அன்புமணி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், கூட்டுறவு வங்கிகள் மூலம் சிறு குறு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள மீதமுள்ள 12,000 கோடி ரூபாய் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். விவசாய கடன், சிறு குறு விவசாயிகளுக்கான இந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடியை முழுமையாக செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கோரிக்கை வைக்கிறேன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆனைக்கட்டிப்பாளையம் பட்டுக்கூடு மையத்தில் மாவட்ட ஆட்சியர் மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். ஏல நடைமுறை, விலை நிர்ணயம் மற்றும் விவசாயிகளுக்கான வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளையும் குறைகளையும் கேட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். சேலம் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளை ஒட்டிய 70 மதுபான பார்களின் உரிமம் காலாவதியானதால் அவை மூடப்பட்டுள்ளன. புதிய டெண்டர் முடியும் வரை பார்கள் திறக்கப்படாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் சில இடங்களில் மது வாங்கியவர்கள் சாலையோர திறந்த வழிகளில் மது அருந்தியதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குடியிருப்புகளுக்கு மத்தியில் இயங்கும் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சமரச பேச்சுவார்த்தைக்கு வந்த தாவேகா பெண் நிர்வாகியை பொதுமக்கள் எதிர்த்து விரட்டியடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கிராம நிர்வாக அலுவலர் சின்னத்தம்பி பணி நேரத்தில் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. நீங்க யாருண்ணே? நீங்க யாரு? நீங்களாம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரு பேர் நம்ம
காட்டு ரெக்கார்டை கட்டும் போல. இதனால் இறுதிச் சடங்கில் பங்கேற்க பிணையில் வெளியே வர தேவையான ஆவணத்தில் கிராம நிர்வாக அலுவலரிடம் கையெழுத்து பெற முடியாமல் போனதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏன் கொடுக்கல அவர்? குடிப்போதையில் கிடந்தாருங்க, சட்டம் இல்லாமல் கிடந்தாரு. சேலம் மூனாங்கரடு பகுதியில் சமூக நீதி மாணவர் விடுதியில் தரமற்ற உணவு புகாரை தொடர்ந்து அமைச்சர் சம்பத்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களிடம் குறைகளை கேட்ட அவர் உணவின் தரத்தை நேரில் பரிசோதித்து சுகாதாரத்தை மேம்படுத்த உத்தரவிட்டார். மேலும் அனைத்து சமூக நீதி விடுதிகளிலும் ரகசிய புகார் எண் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அறிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மின்மாற்றி பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட தற்காலிக மின்வாரிய ஊழியர் வினோத் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க கோரி உறவினர்கள் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மாலை நேரத்தில் சாரல் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காந்திபுரம், உக்கடம், டவுன்ஹால் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பதிவான நிலையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் ரெயின் கோட்டுடனும் குடைகளுடனும் பயணித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து துறை அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார் பங்கேற்றார். முன்னதாக பொதுமக்களுக்கு பட்டா, புதிய ரேஷன் கார்டு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் பின்னர் அதிகாரிகளுடன் அரசு திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தி வழிகாட்டுதல்களை வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் புதிய தனியார் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் தான் தொடங்கியுள்ள வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநில மாநாடு ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் நடைபெறும் என்றும் அறிவித்தார். வருகின்ற 12ஆம் தேதி ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு பொள்ளாச்சியில் நம்முடைய வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய முதல் மாநாடு நடக்க இருக்குது. பொள்ளாச்சியில் முதல் மாநாடு நடத்திருக்கின்றோம். தேனி மாவட்டம் வைகை அணையில் தடை செய்யப்பட்ட நீர்த்தேக்க பகுதியில் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் குளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மதுரையில் இருந்து வந்த குடும்பத்தினர் குழந்தைகளுடன் ஆபத்தான முறையில் நீர்த்தேக்க பகுதிக்குள் இறங்கிய நிலையில் உயிரிழப்பு அபாயம் உள்ள பகுதியில் பொதுமக்கள் செல்வதை தடுக்க நீர்வளத்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கூடுவாஞ்சேரியில் 8 பேரை கடித்த குரங்கு பிடிபட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் ஒரே நாளில் 8 பேரை கடித்த குரங்கு பொதுமக்களை அச்சுறுத்தியது. சாலையோரம் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த 2 பெண்கள், அங்கன்வாடி மையத்தில் இருந்த குழந்தைகள் மற்றும் சாலையில் நடந்து சென்ற சிலரை குரங்கு கடித்ததில் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் கூண்டு வைத்து குரங்கை பிடித்து பின்னர் பாதுகாப்பான அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர். அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கான அறிவிப்பை ரத்து செய்ய கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. அரசியல் கட்சித் தலைவர்களின் பரிந்துரை கடிதங்களின் அடிப்படையில் இந்த நியமனங்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறி வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் தடை கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அமர்வு அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தை பொறுத்தவரை உரிய தகுதிகளின் அடிப்படையிலும் விதிமுறைகளின்படியும் அரசு நேர்மையாக நடந்து கொள்ளும் என நீதிமன்றம் நம்புகிறது என்று கருத்து தெரிவித்து வழக்கை முடித்து வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே பள்ளி மாணவிகளை ஏற்றிச் சென்ற ஆம்னி வேன் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் மாணவி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வளைவில் வேகமாக திரும்பியதாக கூறப்படும் நிலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆம்னி வேன் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பலத்த காயமடைந்த 5 மாணவிகள் அருகே இருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் 12 வயதான நந்திதா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தப்பியோடிய ஓட்டுநர் பூபதி என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கீழையூர் கிராமத்தின் பெயர் பொதுமக்களின் சம்மதமின்றி அரியாக்கவுண்டம்பட்டி என மாற்றப்பட்டதாக கூறி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஊரின் பழைய பெயரையே மீண்டும் அறிவிக்க கோரி பெண்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். 3 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். மயிலாடுதுறையில் வேளாண்மைத்துறை சார்பில் நடைபெற்ற உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் பங்கேற்றனர். பாரம்பரிய நெல் ரகங்கள், சிறுதானியங்கள், மாடித் தோட்டத்தில் விளைந்த பருத்தி உள்ளிட்ட காட்சிப் பொருட்கள் விவசாயிகளை கவர்ந்தன. உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் விளக்கமளித்தனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே அலங்கியம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மதுபானங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக மது குடிப்போர் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் தொகை குறித்து கேட்டால் கடை செலவுக்காக வசூலிப்பதாக ஊழியர்கள் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. என்னன்னா இதான் எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க, திரும்பி வேணா நான் போனேன். அதான் எடுக்கலான்னு இருக்காங்க, நீங்க திருப்பி வாங்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதான் பாட்டில் கொடுக்கும்போது 10 ரூபா கொடுப்பீங்க, இல்லை அப்பயும் தர மாட்டீங்களா? என்ன அப்ப 10 ரூபா எடுக்கணும். அரக்கோணம் அருகே சித்தேரி ரயில் நிலையத்தில் செம்பு கம்பிகள் மற்றும் ஏசி எந்திரத்தை திருடிய 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். திருடப்பட்ட செம்பு கம்பிகளை திருத்தணியில் உள்ள காயலான் கடையில் விற்றதாக அவர்கள் தெரிவித்ததைத் தொடர்ந்து அந்த கடையின் உரிமையாளர் ரத்னசாமியையும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். விசாரணைக்கு பின்னர் அஜித், விஸ்வநாத், முருகன், ரத்னசாமி ஆகியோரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்திய ஜூனியர் ஹாக்கி அணிக்கு கோவில்பட்டியைச் சேர்ந்த விவசாயி மகன் மணிமாறன் தேர்வாகியுள்ளார். திட்டங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விஜயராஜ் சீனியம்மாள் தம்பதியின் மூத்த மகன் ஏற்கனவே இந்திய ஜூனியர் ஹாக்கி அணியில் பயிற்சி முகாமில் இடம் பிடித்த நிலையில் தற்பொழுது இளைய மகனுக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஃபேமிலியில் தான் இல்லை, இனி வர்ற பசங்கள்டையும் விளையாண்டு ஹாக்கியில் ஆர்வமாக இருக்காங்க. ஏகப்பட்ட சின்ன பசங்க ஆர்வமாக இருந்து அவங்களும் என் பிள்ளை மாதிரி போகணும், வெளிநாட்டு போய் விளையாட போகணும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோவில்பட்டிக்கும் திட்டங்குளத்துக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இரும்பேடு பகுதியில் உள்ள வெங்கடாச்சலபதி கோவிலில் 4ஆம் ஆண்டு விழாவையொட்டி சுமங்கலி பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதில் தாலி பாக்கியம் வேண்டி 508 பெண்கள் விளக்கேற்றி பூஜை செய்து வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாத்ரா தெருவில் மிட்டாய் கடையில் ஜன்னலை உடைத்து 85,000 ரூபாயை திருடிய இளைஞர் கைது செய்யப்பட்டார். கடையின் கல்லாவில் இருந்து 1,70,000 ரூபாயில் 85,000 ரூபாயை மட்டும் திருடிய அந்த நபர் அங்கிருந்த லேப்டாப், செல்போன்கள் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை தொடாமல் சென்றுள்ளார். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவரை கைது செய்து திருடிய பணத்தை மீட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பெரியகுளத்தில் காய்ந்த அமலை செடிகளில் திடீரென தீப்பிடித்து பரவியதால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகியின் சாதி மறுப்பு திருமணத்தை மாநில செயலாளர் சண்முகம் நடத்தி வைத்தார். பின்னர் பேசிய அவர், சாதி சம்பிரதாய திருமணங்களையே ஏற்கும் பிற்போக்குத்தனமான அணுகுமுறை சில நீதிபதிகளிடம் இருப்பதாக விமர்சித்தார். ஐயரை வைத்து எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயம் நடந்தால் போதும் என்று சொன்னால் பதிவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. இப்படி பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை கொண்டவர்களாக பல நீதிபதிகள் நாட்டிலே இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்தை எதிர்த்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டுள்ள விழிப்புணர்வு நடைப்பயணத்தின் ஒரு பகுதியாக ஈரோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசினார். அப்போது மேகதாது தொடர்பான சட்டமன்ற தீர்மானத்தை தமிழக அரசு திரும்பப் பெற்று புதிய திருத்தத்துடன் மீண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இங்கே வந்து கொண்டிருக்கின்றோம், உங்களுக்கு அந்த நோட்டீஸ்லாம் கொடுக்குறோம், அதெல்லாம் படிங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இங்க இருக்கிற பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகளாம் இருக்குது, ஜென்சிலாம் சொல்லிக்கிறாங்க, அதனால ஷேர் பண்ணிக்கங்க, லைக்ஸ் பண்ணிக்கங்க, ரீல்ஸை போடுங்க. இப்படி நான் பேசவே மாட்டேன், ஆனா பேச வச்சுட்டாங்க. சிவகாசி மாநகராட்சிக்குட்பட்ட திருத்தங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் கீர்த்தனாவை தமிழாசிரியர் மலைக்கணி கவிதை பாடி வரவேற்றார். ஆசிரியர் எழுதிய கவிதையை நேரில் வாசித்த நிலையில் அதை பூரிப்புடன் கேட்ட அமைச்சர் கீர்த்தனா அவருக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். பட்டாசு நகரிலே பால்வார்க்க ஒரு பிள்ளை, படையெடுத்த நம்பிள்ளை, செல்வ குழந்தையே, செல்விக்கரசியே, வருக வருக வருகன்னு சிவகாசி நகரிலே விசில் சத்தத்தின் இடையிலேயே பூரித்தவரே, அரசியல் சேவைகளில் கீர்த்தனை புகழ்பாடி மெய்கீர்த்தியாய் தடம் பதிக்க வந்தவரே, வருக வருக.
தேனி மாவட்டத்தில் கம்பமெட்டு மலைச்சாலையில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் நிறைவடையாததால் போக்குவரத்து மாற்றம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 8 முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை மாதத்திற்கு ஒருமுறை கம்பமெட்டு மலைச்சாலை மூடப்பட்டு போக்குவரத்து வழித்தடம் மாற்றப்பட்டது. இந்நிலையில் திட்டமிட்டபடி சாலை பணிகள் முடியாத சூழலில் ஜூலை 17ஆம் தேதி வரை அனைத்து வாகனங்களும் மாற்றுப்பாதையான குமுடி மலைச்சாலை வழியாக பயணிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் அறிவுறுத்தியுள்ளார். விழுப்புரம் அருகே உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தனது நண்பரின் இறுதிச் சடங்கில் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தனது கல்லூரி நண்பர் வழக்கறிஞர் மணிப்பாங்குவின் உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிதி உதவியும் வழங்கிய அவர் இறுதி நல்லடக்கம் வரை இருந்து மரியாதை செலுத்தினார். பின்னர் விபத்தில் காயமடைந்த கட்சி நிர்வாகி நன்மாறனையும் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வீட்டு வசதி திட்டங்கள், நகர்ப்புற அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். பெரம்பலூர் மாவட்டம் நக்கலசேலம் ஏரியை சமூக பொறுப்பு நிதியின் கீழ் ஆழப்படுத்தி தூர்வாரும் பணியை மாவட்ட ஆட்சியர் சரண்யாரி தொடங்கி வைத்தார். 118 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரியை மேம்படுத்தப்படுவதன் மூலம் 4 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5000 பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மளிகை கடையில் எக்ஸாட் ஃபேனை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 3000 ரூபாயை திருடிச் சென்றனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தபொழுது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களையும் கொள்ளையர்கள் தூக்கிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள தமிழ்நாடு காகித தொழிற்சாலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு, குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் தரமான உணவு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது நாளாக பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோஷங்கள் எழுப்பியும் ஊர்வலமாக சென்றும் தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். நாங்கள் ஒரு சாதாரண படிக்காத தொழிலாளர்கள், எங்களுக்கு இதெல்லாம் தெரியல. இப்போ நாங்கள் இந்த போராட்டத்தை, அறவழி போராட்டத்தை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இவ்வளோ சலுகைகள், இந்த உரிமையில இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. பொள்ளாச்சி அருகே ஆடியாறு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான சத்துணவு முட்டை மற்றும் உணவுப் பொருட்களை சத்துணவு அமைப்பாளர் இருசக்கர வாகனத்தில் வெளியே கொண்டு சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இச்சம்பவத்தில் உடனடி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அரசு அனுமதியின்றி மண் ஏற்றி வந்த லாரியை வருவாய் கோட்டாட்சியர் ரமேஷ் நடு ரோட்டில் மடக்கி பிடித்தார். லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் லாரி பறிமுதல் செய்யப்பட்ட அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மதுரை சிக்கந்தர் சாவடி கிராமத்தில் காளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் இஸ்லாமியர்களும் குடும்பமாக பங்கேற்றனர். கோவில் நிர்வாகம் இஸ்லாமிய சமூக பிரதிநிதிகளுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தியது. இந்து இஸ்லாமிய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு அமைந்ததாக கிராம மக்கள் தெரிவித்தனர். சேலம் ரயில்வே கோட்டத்தில் 70வது ரயில்வே வார விழா நடைபெற்றது. ரயில்வே கோட்ட மேலாளர் பன்லால் தலைமையில் நடந்த விழாவில் 2025ஆம் ஆண்டில் சிறப்பாக பணியாற்றிய 27 அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவர்கள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. ஈரோடு அருகே திண்டல் காரப்பாறை பகுதியில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 கிலோ கஞ்சாவை மாவட்ட மதுவிலக்கு போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் விக்னேஸ்வரி, அவரது மகன் கிஷோர் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்த போலீசார் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உரிய அனுமதியின்றி பனைமரங்களை வெட்டி கடத்த முயன்ற டாரஸ் லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஆவுடையார் கோவில் தாலுகா வெடிவயல் கிராமத்தில் பனை மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்பட்டு லாரியில் ஏற்றப்படுவதாக கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரில் பேரில் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததை கண்ட மர்ம நபர்கள் லாரியில் இருந்து குதித்து தப்பியோடினர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் ஆன்மீக மலரில் இடம்பெற்ற அம்மன் உருவப்படத்தை காலணியால் மிதித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்ட மருத்துவர் கைது செய்யப்பட்டார். அப்சர் என்பவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார்.
மயிலாடுதுறை மாவட்டம் சாத்தன்குடி கிராமத்தில் சிறுமி மற்றும் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினர் பாதுகாப்பு கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். இளைஞர் பார்த்திபனின் தரப்பினர் தங்களது வீடுகள் மற்றும் 5 இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கி சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை சேதப்படுத்தியதாக சிறுமியின் தாய் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதனால் சேதப்படுத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிர்வாகிகளுடன் வந்து அவர்கள் மனு அளித்தனர். கொடைக்கானல் சீனிவாசபுரம் பிரதான மலைச்சாலையில் கட்டிடக்கழிவுகள், மணல் மற்றும் ராட்சத பாறைகள் சாலை ஓரங்களில் கொட்டப்பட்டுள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இந்த கழிவுகள் சாலையின் நடுப்பகுதி வரை பரவி கிடப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் ஆபத்தான முறையில் கடந்து செல்கின்றனர். விபத்து ஆபத்து அதிகம் என்பதால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூரில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் விபிஜி ராம்ஜி திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் 40 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டத்திற்கு 100% மத்திய நிதி வழங்க வேண்டும் என பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் வலியுறுத்துவேன் என்று கூறினார். பாரத பிரதமர்களையும் உள்துறை அமைச்சர்களையும் நிதி அமைச்சர் சந்திக்கும் பொழுது நிச்சயமாக வலியுறுத்தி இந்த நிதியை முழுவதுமாக பெறும் நடவடிக்கை நம்முடைய அரசு எடுக்கும் என்பதை நேரத்தில் இருக்கிறார். நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்க அவசர செயற்குழு கூட்டத்தில் உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சங்கத்தின் கடன் சுமை மற்றும் டீசல் தள்ளுபடி நிறுத்தம் குறித்து உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதால் வாக்குவாதம் மூண்டது. தலைவர் அருளை உறுப்பினர்கள் முற்றுகையிட்ட நிலையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சங்க அலுவலகத்தில் சுமார் 1 மணி நேரம் பரபரப்பு நிலவியது. லஞ்ச புகாரில் தஞ்சை மண்டல இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் கைது செய்யப்பட்டார். தீபாம்பால்புரம் வள்ளியம்மைநாதர் கோயில் புதுப்பிக்கும் பணிக்கு 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் தஞ்சை மண்டல இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதிலட்சுமி மற்றும் ஏஜென்ட் கிரிஜா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ஒப்பந்ததாரர் மதியழகன் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவர்கள் இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். முன்னதாக லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி அன்பழகன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி பல்வேறு கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட செம்படமுத்தூர், அம்மனேரி உள்ளிட்ட ஊராட்சிகளுக்குட்பட்ட பல்வேறு ஏரிகள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வேண்டும் என பல முறை மனு அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு அருகே தெருவில் நடந்து சென்ற சிறுமியை மாடு ஒன்று திடீரென முட்டி தூக்கி வீசிய பதைவதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. காயமடைந்த சிறுமியை அருகில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். சாலையில் கால்நடைகளை அவிழ்த்துவிடும் உரிமையாளர்கள் மீது மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாநகராட்சி கூட்டத்தின் போது முன்னாள் முதலமைச்சர்களான ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் ஆகியோரின் படங்களை வைப்பது தொடர்பாக திமுக, அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் கூட்டத்தில் கூச்சல், குழப்பம் ஏற்பட்டு சலசலப்பு நிலவியது. அதேபோல பாமக மாமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒட்டிய அக்கட்சித் தலைவர் அன்புமணியின் போஸ்டரும் கிழிக்கப்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார் என வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் வினோத் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில்துறைப்பட்டில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டிற்கான அரவை பருவத்தை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டம் தோறும் விவசாயிகளிடம் கருத்து கேட்டு அதற்கு ஏற்ப வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றார். விரைவில் தமிழக முதல்வர் அறிவிப்பார். கரும்பு குவிண்டாலுக்கு உயர்த்திய விலை உயர்த்தி பட்ஜெட்டுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கோம். பட்ஜெட்ல இருந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கோப்பைநாயக்கன்பட்டியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் ரசாயன உராய்வு காரணமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 அறைகள் தரைமட்டமாகின. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு 2 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. இந்த விபத்தில் 90% தீக்காயமடைந்த ராஜம்மாள் என்ற பெண் தொழிலாளி சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.